இப்போ மட்டும் நீ ஒத்துக்கலைன்னா வெளியில் கனடா போலீஸ் ரெடியாக இருக்கானுங்க உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு. இடத்துல ராமர் எப்படி சீதையை தேடி போனாரோ அந்த மாதிரி இங்கேருந்து ஒருத்தன் மைசூருக்கு அவளை தேடி போனான். விடுங்கண்ணே, இனிமேல் எங்கனால எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்லு? அர்ஜுன் கடன் தெரிஞ்சிருச்சு. கடைசியாக வெங்கட் நோத்துட்டு பேசியிருக்கான். அந்த லொக்கேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ கிளம்பி வானா. வர வெய்யு. அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஊருக்கு கிளம்புனேன். ருத்ராவை கேள்விப்பட்டிருக்கியா? ருத்ராவா? பையனை எப்படியாவது கூட்டிட்டு வந்து விட்டு உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அர்ஜுனுங்கடா. அர்ஜுனை கேட்க நேரமானா இது? அண்ணே, இந்த மலிப்பு மேலே சத்தியமாக சொல்கிறேண்ணே, அவன் அங்கே தானே இருப்பான், போய் பாருங்கண்ணே. அது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா? அப்படி என்ன கவலை உனக்கு? என் வாழ்க்கையே ஒரு பரமபத மாதிரி. நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு மேலே ஏறினாலும் ஏதாவது ஒரு பாம்பு குத்தி மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறேன். தூரத்துல இருந்து ஒன்று பார்க்கும்போது நிறைய உன்கிட்ட பேசணும்னு தோணும். ஆனா இவ்வளோ பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அவர் தெரிஞ்சதுனால தானே உன் மேல இருக்கிறது காஜல காதல்ன்றது எனக்கு இப்போதான் தெரியுது. எனக்கு ஒரு டவுட்டு. ஷாஜகான் மும்தாஜ் லவ் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது மும்தாஜுக்கு தெரியுமா? இந்த உலகமே அப்படிதானுங்க. கூட இருக்கும்போது காதலிக்க மறந்துடுறானுங்க. விட்டுட்டு போனதுக்கப்புறம் தாஜ்மஹால் என்ன ஐஃபில் டவரே கட்டுறானுங்க. அப்போ ஷாஜகானா மும்தாஜ் உண்மையா லவ் பண்ணலன்னு சொல்றியா? அது எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் ஷாஜானா இருந்து நீங்க மும்தாஜா இருந்திருந்தா மேபி உங்களுக்கு அந்த டவுட்டே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். காதல் ரொம்ப ஆபத்தானது. அது எவ்வளோ சுகமானதோ அதே அளவுக்கு வலிகள் நிறைந்தது. Makes me wanna do things that I shouldn't. Something about all girls wanna be like that. Bad girls on their knees like that. You know how I'm feeling inside. Something about all girls wanna be like that. Bad girls on their knees like that. You know how I'm feeling inside. Something about why you chill. ஏய்,
ಸೇಟು ಹತ್ರ ಅಮೌಂಟ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ದೇನಾ? ಅವ್ನು ಊರಲ್ಲಿಲ್ಲ, ಸರಿ. ನಾಳೆ ಇಸ್ಕೊ ಬರ್ತೀನಿ ಬಿಡು. ಸರಿ, ಬೇಗ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೋ, ನಾಳೆ ಅಣ್ಣಂಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡು. ಸರಿ ಆಯ್ತು. ಹಲೋ ವರೇ ವೈ ಗಾಡಿ ಕೇಸಿಯಾ? ಹಾಂ ತಗೋ. ಏಯ್ ಇವನೇನ ಗಾಡಿ ಎತ್ಕೊಂಡು ಅವಾಗ ಒಬ್ಬೊಬ್ಬನೇ ಹೋಯ್ತು. ಚಲೇ ಫಿಗರ್ ನೋಡಕ್ ಹೋಯ್ತಾ ಇರ್ಬೇಕು. யார் எடுத்தா? எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு, எனக்கும் இப்படிதான் வந்துச்சு. இது யாரு? எனக்கு எப்படி தெரியும்? இதை வச்சு மிரட்டி பண்ணாங்க நான் கேட்டானா இல்லை அவருக்கு சொல்லிடுவேன் மிரட்டினானா? ரெண்டுமே இல்லை. புரியல. ரெண்டுமே இல்லைனா? அவ இதை பத்தி யாருக்கும் சொல்லவும் மாட்டானாமா, பிளாக்மெயிலும் பண்ண மாட்டானாமா. இதை வச்சு வேற என்னதான் பண்ணுவானாமா? புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நான் ஏன் நடிக்கணும்? ஏய் நான் எவ்வளோ கேடு கெட்டவனா இருந்தாலும் உன்னை அவங்க கூட அமுச்சுட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் நான் இல்லை. அவ என்ன கூப்பிடல. பின்ன என்னையா? கடவுளே, எப்படியாச்சும் பாப்பா நீ அப்பான்னு கூப்பிட்டணும். செய்த எண் தற்போது பிஸியா. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently ஒரு வருஷம் ஆச்சு, ஃபோன் வேறு எடுக்க முடிகிறா. பாப்பா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரில. ஃபோன் வந்துருச்சு. ஹலோ, சொல்லு. ஏய் எங்கடி இருக்க? ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், அட்டன் பண்ணாமல் இருந்தால் என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்னா? ஃபோன் பார்க்கல, என்ன சொல்லு. ஏய் பாப்பாவை பக்கத்துக்காண்டி ஆசை ஆசை கோவிலேருந்து உட்காந்துட்டு இருக்கேன்டி. நீ ஏன்டி இப்படி பேசுகிற? நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? என்னால் உன்னை பார்க்கவோ பாப்பாவை காட்டவோ வர முடியாது. நீ கிளம்பு. வர முடியாதா? ஏய் என்ன விளையாடுறியா? உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இப்போ வர முடியும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆமாம், நான் தான் வர சொன்னேன். இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஏய் உனக்கும் உங்கள் அம்மாக்கும் இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கலாம்டி. எனக்கு நீயும் பாப்பாவுன்ற சின்ன உலகம் தாண்டி. என்னை ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தானடி. நீங்களே இப்படி பண்ணால் நான் எங்கடி போவேன்? நீ பாப்பாவை கூட்டின்னு முதல்ல இங்கே வா. நான் உனக்கு பிடிக்குவேன்னு சேலை, பாப்பாவுக்கு பிடிச்ச பொம்மை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. என்னை ஏமாத்திடாதடி. என்ன உன்னை ஏமாத்துறாங்க? என்னால் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே உன்னை பார்க்க வர முடியாது. முடியாது.
நான் உன்னையும் பாப்பாவையும் பார்க்காம போக மாட்டேங்குது. என்னடா மிரட்டுறியா? ஏய் மிரட்டெல்லாம் இல்லடி, நீ நேரில் வாடி, நான் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்னை சாவடிக்காத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேடுகிட்டோன்னா தாண்டி இருந்தேன். ஆனால் என்னைக்கு உன்னை பார்த்தனோ மொத்தமாக மாறிட்டேன்டி. நீ எனக்கு பண்ணதுக்கெலாம் இதுவே நான் உனக்கு கொடுக்குற பிச்சை தான். எனக்கு வேறு எதுவுமே வேணாண்டி, உன்னோடையும் பாப்பாவோடையும் வாழ்ந்தால் மட்டும் போதும்டி. போயிடு, என்னை அழ வைக்காத. நான் தப்பாக இருக்கும்போதுல என் கூட இருந்தேன், இப்போ முழுசாக மாறி நிற்கிறேன், விட்டு போகிற. லோகம் என்று ஆனாய் பெண், என்னை யாரும் தெய்வம் நீதான் கண். பெற்றது நானா இல்லை, உன் மகனே நானம்மா. திருசெல்வியே என் தேசம் நீயடி, திசை காட்டிடும் சுட்டு விரலும் நீயடி. விழாலும் இசை நீயடி, அடித்தாலும் மலரின் கொடி. மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் ஊரமே. பூவே பெண் பூவே, புதிதாக மலர்வாயா? இவள் கூந்தல் மழை மேகம், அதில் நீந்திச் செல்ல. என் மகளே 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 என் மகளே. பகலிரவாய் கண் விழித்திடவா, உனதருகே நான் பிழைத்திடவா. யுக யுகமும் ஒரு நொடிதான் நின்றே, இதயமெல்லாம் நீ நிறைந்திடவா. உனதுயிராய் இருந்திடவா, உடைக்கலைவாய் என்னை அடைவாய். என் தவமே என் தவமே, என் மகளே என் மகளே என் மகளே என் மகளே. எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கே வச்சேன்? வேலை பார்க்குற மாதிரி நடிக்காதையா, இங்கே வா. சொல்லுங்கண்ணா. என்ன நேற்றே கணக்கு பார்த்தேன், 50,000 ரூபாய் இடிக்குது. என்ன கணக்கு? ஆனால் இதுக்கு தான் நான் தமிழ்நாடு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. என்ன பேசணும்னு ஒன்றுமே புரிய மாட்டேது. இதில் எங்கன்னா நான் கணக்கு பார்க்கறது? நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தா நான் எதுக்கு அந்த பசங்களுக்கு வேலை தரப்போகிறேன்? எப்போவுமே அடுத்த ஆள் மேலேயே குறைய சொல்லிக்கிட்டேன். வடக்கையில் கண்டா உங்களுக்கு இலக்காரம் இல்லைங்கண்ணா. என்னையா உங்களை பார்க்க தமிழ் ஆளுங்க வந்திருக்காங்க. தமிழ் ஆளுகளா? யாரு? நீ ஏன்டா இப்படி முறைக்கிற? உனக்கு என்ன பாச்சு? என்ன இப்படி முழிக்கிறாங்க? சொல்லுங்க, என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? பிஜி 2 பேர்த்த அனுப்பிச்சுட்டான்ல, அவனை தேடி வந்தோம். அவங்கள தேடி வந்தீங்களா? ஏன் அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்களா? என்னது? வார் அர்ஜுன் என்னோட தம்பி. சரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் செட் ஆகாது. அவனை என்னோட அனுப்பிடு. தம்பி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. பிஜுக்கிட்ட நான் பசங்களை கேட்டதெல்லாம் உண்மைதான். பிஜுவும் பசங்களை அனுப்புனான். ஆனால் இங்கே உன் தம்பி வரலன்னா வரல.
உன் தம்பி ஊர்லேருந்து கிளம்பும் போதே கால் பண்ணுறான்னு சொன்னேன். அவனும் மைசூர் வந்துட்டு கால் பண்ணுனான். அந்த நேரம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கால் அட்டன் பண்ண முடியலை. அந்த வேலைக்கு எனக்கு பசங்களும் கிடச்சிட்டாங்க. எனக்கு பசங்க கிடச்சிட்டாங்க வராதிங்கடான்னு சொல்கிறதுக்கு திருப்பி கால் பண்ணால் உன் தம்பி கால் அட்டன் பண்ணலை. இப்போ நீங்கள் 2 பேர் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது உன் தம்பி ஊருக்கே வரலேன்னு. என்ன பண்ணலாம்? நான் ஒன்று பண்ணுறேன். உன் தம்பி ஃபோட்டோவை கொடுத்துட்டு போங்க. நான் நம்ம பசங்களை விட்டு தேடி பார்க்குறேன். சரியா? பார், உனக்கு என்னை பற்றி தெரியாது. என் தம்பி இல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இதுக்குள்ளே வந்துட்டேன். நீ என் தம்பியை கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். எவ்வளோ சீக்கிரத்தில் நீ என் தம்பியை கண்டுபிடிச்சி கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. போக மாட்டியா? மைசூர்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினச்சியா? இந்த ஊர் எந்த அளவுக்கு அழகா இருக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தான ஊரியா? அது எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் தம்பியை கண்டுபிடிச்சி கொடு. கண்டுபிடிச்சு கொடுனா நான் என்ன டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? தம்பி, மைசூரில் 2 கேங்கு. ஒன்று ருத்ரா கேங், இன்னொன்று பப்பு கேங். யார் அந்த ருத்ரா? ருத்ரா யாரா? ருத்ரா அவனை எதிரில் பார்க்குறவங்க எதிரில் வரதா தான் சொல்லுவாங்க. போதைப்பொருள் கடத்துறதுல இங்கே அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ட்ரக் மாஃபியா கிட்ட இருந்து வர்ற ட்ரக்ஸை மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சிட்டியில் இருக்கிற மொத்த ட்ரக் டீலர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அவனுடைய வேலையே. வெளி உலகத்துக்கு என்னமோ கசாப்பு கடை வச்சிருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையிலே அவன் சவுத் ட்ரக் மாஃபியாவோட செல்ல பிள்ளை. அவனுக்கு கீழே அவனோட ரைட் ஹேண்டா பாலாஜி, பிளேடு, குமார், சிறுத்தனு 4 பேர் இருக்கானுங்க. காலையில் கசாப்பு கடையில் வேலை பார்ப்பாங்க. சாயந்தரமானா ட்ரக்ஸு தான். சிட்டி ஃபுல் கண்ட்ரோலுமே இவனுங்க கையில் தான். போலீஸில் இருந்து பொலிட்டீஷியன் வர எல்லாருமே அவங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பானுங்க. அவங்க பார்க்குறதுக்கு பொடி பசங்க மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் மேலேயும் 10க்கு மேலே கேஸ் இருக்கு. சிட்டியில் கிழவன்லேருந்து ஸ்கூல் பசங்க வரைக்கும் யாருக்கு ட்ரக்ஸ் தேவைனாலும் அது இவங்க மூலியமாக தான் சப்ளை ஆகும். அதை எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் ருத்ரா ஒரு கழுகு மாதிரி. அவன் இறைய குறிய வச்சுட்டா இவனுங்க பீஸாக பிரித்து மேய்ஞ்சிருவானுங்க. ருத்ரா ரொம்ப ஆபத்தானவையா, ரொம்ப ஆபத்தானவன். வா, மாசா இருக்கு. ஏய், என்ன மாசா இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் கிளம்புங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். சரியா? அர்ஜுனோட ஃபோட்டோவை உனக்கு அனுப்பியிருப்பேன். விட மாட்டாங்க போலையே. வெயிட் பண்ணுங்க, விசாரிச்சுட்டு சொல்கிறேன். சரியான சாவுகிறாக்கி. யார்கிட்ட கேட்குறது? ரேய், ஃபோட்டோ கழிச்சு தானே, அவனை பற்றி தெரிஞ்சா எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணு. சரியா? நான் உன் வீடியோவை இப்படி பார்க்குற? ವೆರೈಟಿಯಾಗಿ ವಿಡಿಯೋ ನೋಡ್ತಿದ್ದೆ. ಬೋಳಿ ಮಗ ನನ್ನ ವಿಡಿಯೋನ ನೋಡಂಗ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ. நல்லா இருக்குல்ல? ஏண்டா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கே? உனக்கு என்ன தாண்டா வேணும்? பணம் வேணுமா சொல்லு, நான் தரேன். எவ்வளோ தருவ? ஒரு 10 லட்சம். அதை எடுத்து உன் சூத்தில் சொருவிக்கும். வேற என்னடா வேணும்? இங்கே பாரு, எனக்கு பணமெல்லாம் வேணாம். உன் பாஸ் இருக்கார்ல ருத்ரா, அவனுக்கு 2 நாளில் ஒரு கன்சைன்மெண்ட்டு வருது. அதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் அவனை விட்டுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய், நீ யாரு, ருத்ரா கூட எத்தனை வருஷமா இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஏண்டா அவன் பொண்டாட்டியே அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறான், இதை கொடுக்க மாட்டானா? நான் அவளை மட்டும்தான் வச்சிருக்கேன், டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் வச்சல. இவன் வேற ஒருத்தன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு. என்னடா ஃபியரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரியாம பண்ணிட்டேன்டா. கொடுத்துடுறா, உனக்கு வேணா எக்ஸ்ட்ரா வேணாலும் கொடுத்துடுறேன். இதெல்லாம் தெரிஞ்சா ருத்ரா கொன்றுவான்டா. அப்போ இது தெரிஞ்சா கொன்றுவா. அப்போ நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு மூடி கிளம்பு. சரி, ட்ரை பண்ணுறேன். நீ நல்லா பொறுமையாக டைம் எடுத்து ட்ரை பண்ணு. ஆனால் இன்னும் 2 நாள் தான். நீ போட்டிய ஒரு ஆட்டம்.